ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சீனாவும் பாகிஸ்தானும் JY-27A அப்படிங்கிற ஒரு அதிநவீன ரடார் சிஸ்டத்தை இந்திய எல்லைக்கு அருகில் நிலைநிறுத்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த புதிய ரடார் சிஸ்டங்கள்னால இந்திய போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை எல்லை பகுதிகளில் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சில செய்திகள் வெளிவந்திருக்கு. சீனா எந்த இடத்துல இந்த JY-27A ரடார் சிஸ்டத்தை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க, இந்த ரடார் சிஸ்டத்தினால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, உண்மையிலே J-27A ரடார் சிஸ்டத்தினால இந்திய ஃபைட்டர் ஜெட் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு ஆபத்தா? இது குறித்து இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, சீன ரடார் சிஸ்டத்தோட உண்மையான செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஆயுத தயாரிப்பில் ஈடுபட போவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கறத பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய தரைப்படையில முழுக்க முழுக்க உள்நாட்டிலே டிசைன் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட நாகாஸ்திரா 1 அப்படிங்கிற ஒரு அதிநவீன தற்கொலை ட்ரோன்கள் இணைக்கப்பட்டிருக்கு. தற்கொலை ட்ரோன்கள்னா என்ன, இந்தியா உருவாக்கி இருக்க நாகாஸ்திரா 1 தற்கொலை ட்ரோனோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், இந்தியா டெவலப் செய்து வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல ஒரு அதிநவீன ஆயுதம் இணைக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. AMCA போர் விமானத்துல என்ன ஆயுதம் இணைக்கப்பட உள்ளது, அந்த ஆயுதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல சேட்டலைட் மூலமா எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வந்தது. அந்த சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமா சீனாவுடைய ரடார் சிஸ்டங்கள் இந்திய எல்லைக்கு மிக அருகில் இருப்பது தெரிய வந்திருக்கு. சீனா 2017 வருடத்துல இருந்தே தன்னுடைய எல்லை பகுதிகளில் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகரிப்பதற்கு இது போன்ற ரடார் சிஸ்டங்களை நிலைநிறுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா சீனாவை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு சீனா திட்டமிடுறாங்க. தற்போது வெளியிடப்பட்டிருக்க சேட்டலைட் புகைப்படங்களின்படி சீனா JY-27A அப்படிங்கிற ஒரு அதிநவீன ரடார் சிஸ்டத்தை இந்திய எல்லைக்கு மிக அருகில் நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த ரடார் சிஸ்டம் ஒரு 3D லாங் ரேஞ்ச் ஏர் சர்வேலன்ஸ் மற்றும் கைடன்ஸ் ரடார். இந்த ரடாரை பயன்படுத்தி போர் விமானங்கள், மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் போன்ற வான் அச்சுறுத்தல்களை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரடார் சிஸ்டங்கள்னால கண்டுபிடிக்கப்படும் டார்கெட்டுகளை நோக்கி சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை அனுப்பி தாக்கி அழிக்க முடியும். சீனா JY-27A ரடாரை பாங்காங் லேக் பகுதிக்கு மிக அருகில் டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சீனா JY-27A ரடார் சிஸ்டத்தை பாங்காங் லேக் பகுதிக்கு அருகில் நிலைநிறுத்தி இருப்பதன் மூலம் இந்த பகுதியில சீனாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரடார் சிஸ்டத்தினால இந்தியாவின் நார்த்தன் ஃப்ரண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய பவர் பேலன்ஸே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீனாவின் JY-27 ரடார் சிஸ்டத்தினால கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடிக்க முடியும். இதனால இந்திய எல்லையை ஒட்டியுள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் இருந்து ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவால் விமானங்களை ஆபரேட் செய்ய முடியாத நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா சீனாவை நோக்கி அனுப்பக்கூடிய மிசைல்களையும் இந்த ரடார் சிஸ்டங்கள் கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவின் JY-27A ரடார் சிஸ்டத்தை பாகிஸ்தானும் தனது எல்லையில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து சீனாவும் பாகிஸ்தானும் எவ்வளவு ஒருங்கிணைந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். சீனாவின் இந்த ரடார் சிஸ்டத்தினால ஸ்டெல் திறன் கொண்ட விமானங்களை கூட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரடார் சிஸ்டம் அமெரிக்காவின் F-22 ராப்டர் விமானங்களையே 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது கண்டுபிடிச்சது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இந்த ரடார் சிஸ்டத்தை தரையிலும் இன்ஸ்டால் செய்யலாம், இல்லனா ஒரு வாகனத்தில் பொருத்தி வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். சீனா இந்த ரடார் சிஸ்டத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியிலிருந்து 50 கிலோமீட்டர் தனது எல்லைக்குள் நிலைநிறுத்தி இருப்பதா சொல்லப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரோட்டாங் நகரத்திற்கு அருகில் உள்ள நகேரி அப்படிங்கிற இடத்துல இந்த ரடார் சிஸ்டத்தை சீனா நிலைநிறுத்தி இருக்காங்க. என்னதான் சீனா இந்த
ரடார் சிஸ்டத்தை தனது எல்லைக்குள் டிப்ளாய் செஞ்சிருந்தாலும் இந்த ரடார் சிஸ்டத்தோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர். இதனால லடாக், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, காஷ்மீர் போன்ற பகுதிகளில் ஆபரேட் செய்யப்படும் இந்திய போர் விமானங்கள் மற்றும் இந்த பகுதிகளில் இருந்து லான்ச் செய்யப்படும் மிசைல்களை இந்த ரடார் சிஸ்டத்தினால கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சீனா இந்த ரடார் சிஸ்டத்தை கல்வான் வேலியில மோதல் ஏற்பட்ட பிறகு இந்த பகுதியில் அமைச்சிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த JY-27A ரடார இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள மியான்வாலி ஏர்பேஸ்ல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்தியா புல்வாமா தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமா பாலகோட் விமான தாக்குதல் நடத்திய பிறகு பாகிஸ்தான் இந்த ரடார் சிஸ்டத்தை சீனாவிடம் இருந்து வாங்கி இந்த மியான்வாலி ஏர்பேஸ்ல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்தப்பட்டிருக்க இந்த JY-27A ரடார் சிஸ்டங்கள் குறித்து சில இந்திய ராணுவ அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மற்றும் சீனா தங்களுடைய ரடார் சிஸ்டங்களை எங்க டிப்ளாய் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். அதனால ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவால் சீன மற்றும் பாகிஸ்தானுடைய ரடார் சிஸ்டங்களை சாஃப்ட் மற்றும் ஹார்ட் கில் முறையில தாக்கி அழிக்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது ஜாமர்களை பயன்படுத்தி சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய ரடார் சிஸ்டங்களை ஜாம் செய்யலாம், இல்லனா லாய்டரிங் யூனிட்ஸ் மற்றும் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவுக்கு இந்த ரடார் சிஸ்டங்கள்னால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த JY-27A ரடார் 2016ல சீனால வச்சு நடைபெற்ற ஏர் ஷோல அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரடார் சிஸ்டத்தை சைனீஸ் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி குரூப் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. சீனா இந்த ரடார் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது இது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட 3D எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த JY-27A ரடார முதல்ல வாங்கிய நாடு சிரியா. இந்த ரடார் சிஸ்டத்தை சிரியா டமாஸ்கஸ் ஏர்பேஸை பாதுகாப்பதற்காக டிப்ளாய் செஞ்சிருந்தாங்க. ஆனா யுத்தத்தின் போது இஸ்ரேல் இந்த ரடார் சிஸ்டங்களை தன்னுடைய விமானங்களை பயன்படுத்தி 2019 வருடம் தாக்கி அழிச்சாங்க. சீனாவின் இந்த JY-27A ரடார் சிரிய யுத்தத்துல ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதுல இருந்து சீனாவுடைய ரடார் சிஸ்டத்தோட உண்மையான செயல்திறன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல பேட்டி அளித்த US அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏசியா திரு டொனால்ட் லூ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சில முக்கியமான டிஃபென்ஸ் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட இருப்பதா அறிவிச்சிருக்காரு. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட அமெரிக்க ஆயுதங்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா இரு நாடுகளுக்கும் இடையிலான டிஃபென்ஸ் உறவு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கா இது போன்ற ஒப்பந்தங்களை இந்தியாவுடன் கையெழுத்திடுவதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்தியா கிட்டத்தட்ட 50% ஆயுதங்களை ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்றாங்க. அதனால இந்தியாவை ரஷ்ய ஆயுதங்களை இறக்குமதி செய்வதில் இருந்து தடுப்பதற்கு இது போன்ற ஒப்பந்தங்களை இந்தியாவுடன் கையெழுத்திடுறாங்க. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் போடப்படும் இந்த ஒப்பந்தத்தின் காரணமா இந்தியாவால தன்னுடைய தேவைக்கு அமெரிக்க ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரித்துக் கொள்ள முடியும். அதே வேளையில அமெரிக்காவுடைய ஒப்புதலோடு வெளிநாடுகளுக்கும் இந்தியாவால் ஏற்றுமதி செய்ய முடியும். இதன் மூலமா இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மூன்றாவது அப்டேட், சமீப காலமா யுத்த களங்கள்ல லாய்டரிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் கொலைகார ட்ரோன்களோட பயன்பாடு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் ஆயுதம் பொருத்தப்பட்ட ட்ரோன்களை விட லாய்டரிங் யூனிட்ஸ் விலை குறைவானது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களை அதிக எண்ணிக்கையில அதிவிரைவா தயாரிக்க முடியும். லாய்டரிங் யூனிட்ஸ் அளவில் சிறியதா இருப்பதனால ரடார்களால் லாய்டரிங் யூனிட்ஸை கண்டுபிடிக்க முடியல. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல லாய்டரிங் யூனிட்ஸ் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரஷ்யா விலை குறைவான தனது லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி UK நாட்டால் உருவாக்கப்பட்ட ஹை வெலாசிட்டி மிசைல்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த மிசைல் சிஸ்டங்களோட விலை மிகவும் அதிகம். உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யா உக்ரைனுடைய ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்த லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி பல முறை தாக்கி அழிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் 2021 இருந்து அதிக அளவுல லாய்டரிங் யூனிட்ஸை வாங்கி படையில் இணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டின் எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்திடமிருந்து இந்திய ராணுவம் 100க்கும் மேற்பட்ட ஸ்கை ஸ்ட்ரைக் லாய்டரிங் யூனிட்ஸை 100 கோடி செலவுல வாங்கி இந்திய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த ஸ்கை
ஸ்கை ஸ்ட்ரைக் லாய்டரிங் யூனிட்ஸ் முழுக்க ஒரு அட்டானமஸ் லாய்டரிங் யூனிட். இந்த லாய்டரிங் யூனிட்னால 5 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து இந்திய ராணுவம் போலந்து நாட்டிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட வார்மேட் லாய்டரிங் யூனிட்ஸ் வாங்கி இந்திய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த வார்மேட் லாய்டரிங் யூனிட்ஸ்னால அதிக தூரம் பறக்க முடியும். இந்த விலை குறைவான வார்மேட் லாய்டரிங் யூனிட்ஸ் பயன்படுத்தி எதிரிகளின் டேங்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். வார்மேட் லாய்டரிங் யூனிட்ஸ்னால அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இது போன்று வெளிநாடுகளிடமிருந்து தொடர்ந்து இந்திய ராணுவம் லாய்டரிங் யூனிட்ஸ் வாங்கி படையில் இணைத்தாலும் பல உள்நாட்டு நிறுவனங்களை ஊக்குவித்து லாய்டரிங் யூனிட்ஸ் இந்தியாவில் தயாரிப்பதற்கான வேலைகளும் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து சோலார் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இந்திய தனியார் நிறுவனம் நாகாஸ்திரா 1, நாகாஸ்திரா 2 மற்றும் நாகாஸ்திரா 3 அப்படிங்கிற 3 லாய்டரிங் யூனிட்ஸ் முழுக்க இந்தியாவிலே டிசைன் செய்து தயாரிச்சிருக்காங்க. இதுதான் இந்தியாவில் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதல் லாய்டரிங் யூனிட்ஸ். நாகாஸ்திரா 1 லாய்டரிங் யூனிட்ஸ்ல 80% பாகங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. நாகாஸ்திரா 1 லாய்டரிங் யூனிட்ஸ்னால 1.5 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து கொண்டு 15 கிலோமீட்டர் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால தொடர்ந்து 60 நிமிடங்கள் பறக்க முடியும். அதுவே நாகாஸ்திரா 2 லாய்டரிங் யூனிட்ஸ்னால 4 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். நாகாஸ்திரா 3 லாய்டரிங் யூனிட்ஸ்னால 5 முதல் 10 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று 40 முதல் 100 கிலோமீட்டர் பறந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால 80 கிலோமீட்டர் வேகத்துல பறக்க முடியும். நான்காவது அப்டேட், இந்தியா ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்தவுடன் டிஆர்டிஓ ஆம்கா விமானத்தோட புரோட்டோடைப்புகளை உருவாக்க இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஐரோப்பாவை சேர்ந்த முன்னணி ஆயுத தயாரிப்பு நிறுவனமான எம்பிடிஏ நிறுவனம் மீட்டியார் என்ஜி மிசைல ஆம்கா போர் விமானத்துல பயன்படுத்துவதற்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் பயன்படுத்தப்பட்டு வரும் 36 ரஃபேல் போர் விமானங்கள்ல மீட்டியார் மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. மீட்டியார் மிசைல்கள்னால 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். சமீபத்துல இந்திய கடற்படை 150க்கும் மேற்பட்ட மீட்டியார் மிசைல்களை வாங்குவதற்கு திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு பயன்படுத்துவதற்காக இந்தியா 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்க போறாங்க. இந்த போர் விமானங்கள்ல வச்சு பயன்படுத்துவதற்காக இந்த மிசைல்களை வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம எம்பிடிஏ நிறுவனம் இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானத்திற்கும் இந்த மீட்டியார் என்ஜி மிசைல்களை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.